Hi designers, welcome back to our channel Safa Creations. எங்களோட ஆன்லைன் ஆரி ஒர்க் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபராக 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் நம்பர் 47 நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஆரி ஒர்க் பழகிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஆர் பானி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். எந்த அளவுக்கு முக்கியமான ஸ்டிச்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ் டிசைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய இடையில வந்து எம்டி ஸ்பேசஸ் வந்து இருக்குது, அதில் என்ன ஸ்டிச் ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே வரல அப்படின்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் நீங்கள் இந்த பானி ஒர்க்கை அந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். நீங்கள் வந்து சுற்றிலும் போட்டிருக்க டிசைன் வந்து த்ரெட் ஒர்க்காகவும் இருக்கலாம், பீட்ஸ், ஜர்தூசி இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சும் இருக்கலாம். ஆனால் என்ன டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ஃபில்லிங்க்கு இது போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஃபிட் ஆகிடும். இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்டிச்சை வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி நம்ம கற்றுக்காமல் இருக்க முடியுமா? அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்டிச்சை பற்றி சிம்பிளாகவும் கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனுமே ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். பானி ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் பண்ணுறதுலே வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எது கரெக்டாக எது ராங்குன்னு தெரியறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் போடக்கூடாது, எது கரெக்டுன்னு பார்த்துடலாம். லைன்ஸ் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி போடுறீங்க, மேலே கரெக்டாக வளைச்சாலுமே சைடில் வர லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எம் மாதிரி போடுறீங்க. இது வந்து ராங். அடுத்தது மேலே வந்து ஹார்ட் ஷேப் கொண்டு வந்தாலுமே ஷார்ப்பாக கொண்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக வளைவு வந்து திருப்பக்கூடாது. பானி ஒர்க்னாலே பெண்டு வர்றது தான் பானி ஒர்க். ஷார்ப் கார்னரே இருக்கக்கூடாது. இப்படி போடணும். லைனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக லைன் எடுங்க. நல்லா வளைச்சி கீழே கொண்டு போகணும். கீழே வரும்போது குறுகலாக வரணும். ரெண்டு லைனும் டச் பண்ணிடக்கூடாது. ஆனால் நல்லா வந்து க்ளோஸ்டாக வரணும். ரெண்டு லைனும் க்ளோஸ்டாக கொண்டு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் அதே டிசைனை வந்து போடணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான பானி ஸ்டிச். ரெண்டு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கிடையில் பொறுமையாக ஒரு டைம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே மறுபடியும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ட்ராயிங் வந்து பண்ணி பாருங்கள். ஆனால் பானி ஒர்க் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்ஸை விட ப்ராக்டிஸ் தான் மெயின். நல்லா இந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ராயிங் உங்களுக்கு இது மாதிரி போடவே வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாட்டர் ஃபில்லிங்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பானி இமேஜஸ் கிடைக்கும். அதில் சின்னதாக இருக்கக்கூடிய டிசைன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிக்கோங்க கார்பன் பேப்பர் வச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரெகுலராக ஒரு மணி நேரம் ஒரு 4-5 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரான பானி ஸ்டிச் வந்து போட முடியும். ஆரோ மார்க் எப்படியெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளோட செயின் ஸ்டிச் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் பார்த்து இருக்கும். ஒன்று வந்து கீழேருந்து மேலே இருக்கும், அடுத்தது லைட்டாக டேர்ன் ஆகும், அடுத்து பேக்வேர்டில் பார்த்துருக்கும், மறுபடியும் ஃபார்வேர்டுக்கு டேர்ன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு செயின்ஸ் நீங்கள் மாற்றி போடணும். ஏன்னா செயின்ஸ் வராமல் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நான் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதும் இதுதான். செயின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு தான் நான் இது போட சொல்லுவேன். பார்த்துட்டு இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நீங்கள் போட்ட உடனேயும் சரியாக வராது. ப்ராக்டிஸ் தான் மெயின். ஃபர்ஸ்ட் டேயில் யாருமே போட முடியாது. ரெகுலராக 4-5 நாள் தொடர்ச்சியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரான பானி ஸ்டிச் வந்து போட முடியும். அடுத்தது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் இந்த ஒர்க் வந்து பழகிடலாம். 4x4 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வெளியில் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த 2 லைனுக்கு இடையில நம்ம எப்படி வந்து பானி ஸ்டிச் போட்டோமோ அதை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த பாக்ஸ் வந்து போட சொல்கிறேன் அப்படின்னா, பானி ஸ்டிச் வந்து ஒரு டைரக்ஷன்லேயே போட முடியாது. இப்போ மற்ற ஸ்டிச்லாம் கற்றுக்கிட்டோன்னா நெக்கில் ஒரே டைரக்ஷனில் போட்டுட்டு போவோம் லைனாக. அப்படி போட முடியாது. இது வந்து சிக்கலாக நிறைய டைரக்ஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் வெறும் லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுத்த உடனே ஒரு ஃபில்லிங்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக டேர்னிங்லலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளே போடும்போது உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட்டும் மேலேருந்து கீழ் பக்கமாகவும் லெஃப்டில் இருந்து ரைட்டு கீழே இருந்து மேலே இப்படி எல்லா டைரக்ஷன்லையுமே செயின் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் 4x4 சென்டிமீட்டர் அளவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். உள்ள ஃபில்லிங்க்கு பானி ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட் எடுத்ததும் நீங்கள் டார்க் லைனில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டாட் லைன் சின்ன டாட்டாக வச்சு இந்த பானி ஷேப் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் வந்து லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டாட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக டாட் வச்சு பானி ஒர்க்கான லைன்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஃபில்லிங்கில் வரைகிறதுல கூட நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருதுன்னா, லைனாக போடுறது. இப்போ நான் காட்டினேன் இல்லையா, லைனில் போட்டு, ஸோ அந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு லைனாக கொண்டு போகிறது, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி போடுறது. ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸோட ஷேப்லேயே வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு அப்படியே நடுவில் கொண்டு வர்றது. இந்த மாதிரிலாம் வந்து பானை ஸ்டிச் போடக்கூடாது. இதோட பேட்டர்னே எப்படின்னா, ஒரு ஆர்டரே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் எந்த டைரெக்ஷன் பார்த்து வேணாலும் இருக்கணும், மாறி மாறி போடணும். ஒரே டைரெக்ஷனில் கொண்டு போகவே கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு வாட்டி அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இருக்கிறது தான் கரெக்டான பானி ஒர்க். நீங்கள் அந்த டாட் வச்சதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி லைன்ஸை வந்து டார்க் பண்ணிக்கோங்க. முடிச்சாச்சு. இந்த மாதிரி பாக்ஸஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் போட்ட உடனே வரலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. பானி ஒர்க்கில் வந்து நீங்கள் ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பேஜ் ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது எந்த நீடில் யூஸ் பண்ணணும், எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆரியில் த்ரெட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டிச்சுமே நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து போடுவோம். ஆனால் பானி ஒர்க்கில் மட்டும் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்தும் போடலாம், டபுள் ஸ்டாண்ட்ஸ்லேயும் போடலாம். சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து 24 நீடில் யூஸ் பண்ணணும். டபுள் ஸ்டாண்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா 14 நீடில் யூஸ் பண்ணணும். இடத்துல சிங்கிள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணணும். எந்த இடத்துல டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிக்சர் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நெக்கில் பார்டர் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 to 4 இன்ச் வரைக்கும் அகலமான பார்டர் கொடுத்துட்டு நடுவுலலாம் சின்ன சின்ன புட்டா மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இடையில இருக்க எம்டி ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராடான ஒரு பிளேஸ். இதில் நீங்கள் வந்து டபுள் ஸ்டாண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவில் செக் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செக் பேட்டர்ன்ஸில் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து பானி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் பானி கொடுத்துட்டு நடுவில் இருக்கிறது கட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டர்ன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்குள்ளே ஃபில் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து 24 நீடில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதுக்குள்ளே கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி குட்டி பாக்ஸஸில் டபுள் ஸ்டாண்ட் போடும்போது உங்களுக்கு அந்த பானி ஒர்க்கோட பெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபில் பண்ண முடியும். ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிங்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த சின்ன பாக்ஸ்குள்ளே கூட நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். பார்க்கவும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் லுக். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் போடணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. ஓகே, வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு நாட் போட்டிருக்கேன். நீடில் வந்து 14 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து பிகினர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, என்ன மிஸ்டேக் வரும்னு காட்டிடுறேன். அதாவது செயின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பானி போடுறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய செயின்ஸில் வந்து இந்த ஃபில்லிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பெரிய செயின்ஸ் போட்டால் வர ப்ராப்ளம் வந்து இதுதான். ஷார்ப்பாக ஒவ்வொரு டர்னிங் இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அதுலேயும் வந்து நம்ம செயின் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பும்போது என்ன ஆகும்னா அந்த கார்னர்லலாம் குட்டி குட்டி லைன்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, நிறைய ஹோல்ஸ், சல்லடை மாதிரி நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்து பிகினர் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது. பானி ஸ்டிச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செயின்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக போடுறது தான். ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸ்மால் செயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பானி ஒர்க் வரணும். வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். பிகினராக இருக்கீங்கன்னா முதல்ல அந்த வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக வந்ததுக்கப்புறமா இந்த பானி ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். வந்து பானி ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் போட்டு காமிக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையாக போடுங்க, இழுக்காதீங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த பானி ஸ்டிச் போடும்போது ரொம்ப அப்படியே டைட் பண்ணி கஷ்டப்பட்டு இழுத்து போடுவாங்க. அடியில் த்ரெட்டை வேறு இழுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இழுத்தீங்க அப்படின்னா நீடில் போய் மாட்டிக்கும். நீங்கள் அந்த செயின் உள்ளே இருந்து வெளியில் நீடில் வராது, த்ரெட்டை எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகும். த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நீடில் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைரெக்ஷன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு. ஸ்டார்டிங் ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி கூட இருக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது சரியாயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் கை வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்காது போடுறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால் விரல்லாம் வந்து பெயின் ஆகும். ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ஃப்ரீயாக போட முடியும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, செயின்ஸ் வந்து என்ன டைரெக்ஷன்லலாம் போகுதோ அந்த நீடிலோட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, கீழே டிப்,
அந்த டிப் வந்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்போ சப்போஸ் நீங்கள் செயின் வந்து மேல் பக்கம் நோக்கி போட்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னா மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரைட்டில் வரதுக்கும் அந்த ஹூக் வந்து அந்த டிப் வந்துட்டு ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இதுவே மேலேருந்து கீழ் பக்கமாக வளைவு வருதுன்னா கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி அந்த ஹூக் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேறு டிசைன்லாம் போடும்போது கொஞ்சம் அதிக நேரத்துக்கு அப்புறம் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லாங்காக ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் அடுத்ததாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு டைம் நீங்கள் டைரக்ஷன் வந்து நீடிலோட டிப்பை வந்து மாற்றிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அடியில் சுற்றுற த்ரெட்டு அடியில் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீடில் வந்து நீங்கள் ஃபார்வேர்டில் ஸ்டிச்சஸ் போகிறீங்க, நீங்கள் போடுற செயின் ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி ஃபார்வேர்டில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடியில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து சி டைப்பில் சுற்றணும். இல்லை நீடில் ஃபுல்லாக ரவுண்டெல்லாம் சுற்றி விடக்கூடாது. பாதி சர்க்கிள் சி எப்படி இருக்கும் அந்த ஆங்கிளில் சுற்றி விடணும். இதுவே நீங்கள் போடுற ஸ்டிச்சு செயின் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து வருதுருக்கு அப்படின்னா அடியில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து டி மாதிரி டியில் இருக்கிற பெண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆங்கிளில் சுற்றி விடணும். ஸோ இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆங்கிள் திருப்புறது அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் த்ரெட்டை சுற்றுறீங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபில் பண்ணியாச்சு, எண்டிங் நாட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சிங்கிள் த்ரெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் த்ரெட்டுக்கு வந்து நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறேன். 24 நான் யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக, அதனால் நான் நார்மல் நீடிலில் போடுறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த அயன் நீடில் போடும்போது. நீங்கள் வந்து 24 யூஸ் பண்ணுங்கள். அதோட டிப் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சிங்கிள் த்ரெட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே தான், த்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா சிங்கிள் போடும்போது த்ரெட்டு ரொம்பவே வீக்காக இருக்கும், கட் ஆகிறதுக்கு இன்னும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்மூத் அண்ட் ஸ்லோவாக வந்து போடுங்க. த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீடில் ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். 90 டிகிரி நல்லா செங்குத்தாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சாய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நீடில் சாய்க்கும் போதும் ஒரு சைடில் இருக்க த்ரெட்டை மட்டும் கொக்கி மாதிரி இருக்கிற பார்ட் வந்து உரசிட்டு வெளியில் வரும். இந்த மாதிரி வரும்போது த்ரெட் வந்து டேமேஜ் ஆகிறதும் கட் ஆகிறதும் நடக்கும். பார்த்துட்டு நீங்கள் வந்து போயிட்டால் பத்தாது. கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இமேஜ் வந்து எனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அதில் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணதை வந்து நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. ஆட் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல வேறு ஸ்டிச் நீங்கள் போடும்போது கூட நடுவில் இந்த பானி ஒர்க்கும் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் நிறைய டீட்டெயிலிங் கற்றுக்கிறதுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சஃபா கிரியேஷன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.